தென்காசி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது குற்றாலம்தான், குற்றால அருவிதான். அருவி என்கின்ற அழகான தமிழ் சொல் இருக்கிற போது நீர்வீழ்ச்சி என்று ஆங்கில பதத்தை மொழிபெயர்த்து சொல்வதில் உடன்பாடு இல்லை என்று கவிஞர் விக்ரமாதித்தன் குறிப்பிடுவது உண்டு. அதனால் அருவி அருவிதான், அது நீர்வீழ்ச்சி அல்ல. அருவியை பார்க்கிற போதெல்லாம் நம் மனம் குருவியாய் பறக்க நினைக்கிறது. அருவி என்பது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற போது பாறைகளையும் கற்களையும் கரைத்து கொண்டு மண்ணை அரித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஓடுகிற போது கடுமையான பாறைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது அவற்றை சுற்றி வளைத்து ஓடுகிறது. மலை முகடிலே செல்கிற போதோ குன்றிலே செல்கிற போதோ அது வீழ நேர்கிறது. அதுதான் அருவி தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அருவிகளிலேயே 2 அருவிகள் இருக்கிறது. படிப்படியாக விழுந்து போகிற ஒரு அருவி, நேரடியாக குதிக்கிற ஒரு அருவி. அப்படி படிப்படியாக விழுகிற அருவிக்கு கொட்டும் அருவி என்று பெயர். ஆனால் அது நேரடியாக விழுவதற்கு லெட்ஜ் அருவி என்று பெயர். குற்றாலம் ஒரு கொட்டும் அருவியாகத்தான் இருக்கிறது. நீருக்கு என்று ஒரு பெருமை உண்டு, அருவிக்கு என்று ஒரு பெருமை உண்டு. அருவிதான் விழுகிற போதும் ஆற்றலை தோன்றுவிக்கிறது. அருவியிலேயே ஒரு ஆறு தூய்மையாக இருந்தால்தான் அடிவாரத்திற்கு செல்கிற போது அது களங்கள் இல்லாமல் இருக்கும், களங்கம் இல்லாமல் இருக்கும். அருவி சொல்கிறது தூய்மை என்பது தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும். உயரத்திலிருந்து தூய்மை இருந்தால்தான் அடிப்பகுதியிலே இருப்பவர்களும் தூய்மையாக இருப்பார்கள். நேர்மை என்பதும் உயரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று. நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது. நீர்தான் எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. நீர்தான் ஆவியாகவும் இருக்கிறது, கட்டியாகவும் மாறுகிறது, திரவமாகவும் ஆகிறது. திரவமாக இருக்கிற போதுதான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருவி இன்னொன்றையும் சொல்கிறது, நீர் இன்னொன்றையும் சொல்கிறது. நீர் எந்த பொருளையும் சுத்தமாக்குவதற்காக தன்னை அழுக்காக்கிக் கொள்கின்ற தியாகியாக இருக்கிறது. நீரை பொறுத்தவரை அது மேலே இருந்து கீழே விடுகிறது, நெருப்பு கீழே இருந்து மேலே இடுகிறது. எனவே மேலே இருந்து கீழே விடுகிற போதும் ஒரு மனிதன் ஆற்றலை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொல்கிறது நீர். நீர் ஒரு பொது உடைமைவாதி. அதுதான் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறது, மேடுகளை ஏமாற்றிவிட்டு. நீர் சமத்தன்மையை உண்டாக்குகிறது. ஓடுகிற போது பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அது சமமாக ஓடி சமத்தன்மையை உண்டாக்குகின்ற சாத்தியக்கூறுகளை எல்லாம் அது படைக்கிறது. நீரை பொறுத்தவரை அது பாறைகளை எதிர்கொள்கிற போது அவற்றை தகர்க்க முடியாவிட்டால் சுற்றி வளைத்து கொண்டு ஓடுவதில் தயாராக இருக்கிறது. நீர்தான் பள்ளங்களை நிரப்புவது மட்டுமல்ல, பல நேரங்களில் வறண்ட உள்ளங்களையும் நிரப்புகிறது. நீர் தான் சென்று கடலிலே கடக்கிற போது திரும்பி பார்க்கிறது. தன்னால் உண்டான வயல்களையும் தன்னால் நிரம்பிய வாவிகளையும் தன்னால் நிரம்பிய கிணறுகளையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு கடலில் சங்கமமாகிறது. நீர் ஒன்றை சொல்லுகிறது, நம் தனித்தன்மையை இழக்கிற போதுதான் ஒரு பெரியவற்றோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும். நம்முடைய தன்முனைப்பை வைத்திருக்கிறவரை நாம் பெரிய கடலிலே ஒருபோதும் சங்கமிக்க முடியாது என்பதை நீர் உணர்த்துகிறது. இப்படி அருவிகளிலே பல பெருமைகள் இருக்கிறது. உலகத்தில் பலரும் வியந்து பார்க்கிற ஒரு அருவியாக இருக்கிறது நயாகரா அருவி. நயாகராவின் அருகில் பார்ப்பதற்காக நீங்கள் அங்கே சென்று அருகிலே ஏதேனும் ஓர் விடுதியிலே தங்க நேரிட்டால் உங்கள் கதவை தட்டி அந்த விடுதிக்காரர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய குளியறையிலே இருக்கிற குழாய் ஒழுகுகிறது என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள். அது குளியலறையில் குழாய் ஒழுகுகிற சத்தம் அல்ல. இந்த நயாகராவினுடைய ஓசை 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும். பல பேர் அதை தவறாக புரிந்து கொண்டு இரவு முழுவதும் எது ஒழுகுகிறது என்று பார்ப்பதில் தூக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று. நாம் நினைப்பதைப் போல உலகத்திலே உயரமான அருவி என்பது நயாகரா அல்ல, ஏஞ்சல்ஸ் அருவிதான். அது 979 மீட்டர் உயரத்திலிருந்து விடுகிறது. நயாகரா 51 மீட்டர் உயரத்திலிருந்து தான் விடுகிறது. எந்த ஊரிலே அதிக
அருவிகள் இருக்கின்றதோ அதை அருவிகளின் நகரம் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவிலே ராஞ்சி என்பதில் தான் அதிக அருவிகள் இருக்கின்றன. தமிழ்நாடு அதிக அருவிகளை கொண்ட ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இங்குதான் குற்றாலம் இருக்கிறது, ஒகேனக்கல் இருக்கிறது, சுருளி இருக்கிறது, சின்ன சுருளி இருக்கிறது, குரங்கு அருவி இருக்கிறது, திருமூர்த்திமலை அருவி இருக்கிறது, ஆகாச கங்கை இருக்கிறது என்று இந்த அருவிகளுக்கு செல்வதற்காகவே தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் ஒரு சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்தார். அதன் மேலாண்மை இயக்குநராக இருந்த முனைவர் மோகன்தாஸ் அவர்கள். காரணம், அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதனால் அவ்வளவு அக்கறையோடு செய்தார். குற்றாலமும் ஒரு அருவிகளின் நகரம்தான். இதிலும் 9 அருவிகள் இருக்கின்றன. குற்றாலத்தை பொறுத்தவரை நான் சுற்றுலாத்துறையிலே பணியாற்றுகிற போது ஒரு செய்தியை கவனித்தேன். எல்லா கோடை விடுமுறைகளுக்கும் மக்கள் பெரும்பாலும் செல்வது அதிகம் அறியப்பட்ட சுற்றுலா தலங்களுக்குத்தான். அதிலே அதிகம் அறியப்படாமல் இன்னும் அழகாக இருக்கிற பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. சில இடங்களுக்கு நெருக்கி அடித்து கொண்டு சென்று இயற்கையே சேதாரப்படுத்துகிற அளவிற்கு மாசு ஏற்படுத்துகிற மனப்பன்மையோடு வாழ்கிறவர்களுக்கு அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வடிவமைத்தோம். அவற்றிற்கு நிதி வசதிகளை அளித்தோம். இந்திய அளவிலே ஏற்காட்டை தெரியாது, இந்திய அளவிலே கொல்லிமலையை தெரியாது, ஏலகிரியை தெரியாது, குற்றாலத்தை கூட தெரியாது. அதனால் இதை இந்திய சுற்றுலா வரைபடத்திலே இடம்பெற செய்வதற்காக நிதியை ஒதுக்கி நாங்கள் பல வசதிகளை செய்து கொண்டோம். அப்போது இந்த பகுதிக்கு முதன்முறையாக நான் வந்தேன். இப்போது 2வது முறையாக வருகிறேன். முதன்முறையாக உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு ஊருக்குள் நுழைந்தாலே வேறு பிரதேசத்திற்குள் நுழைந்ததைப் போல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுமா என்றால் அது குற்றாலத்திலே ஏற்படும். ஏனென்றால் இங்கே மலையிலே விழுந்து கீழே வருகிற அருவிதான் பல தூரத்திற்கு சாரலை தெளித்து மக்களுக்கு பன்னீரை தெளிப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இங்குதான் இயற்கை பன்னீரை தெளிக்கிறது, மனிதன் பன்னீரை தெளிக்கவில்லை. இந்த அழகான இடத்தில் நான் பேசுவதற்கு முன்னால் குற்றாலம் எங்களுக்கு எப்படி அறிமுகமானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போதே எங்களுக்கு குற்றால குறவஞ்சியிலிருந்து ஒரு பாடல் வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தி கொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாடல்தான் நாங்கள் படித்து குற்றாலத்தை காட்சிப்படுத்தினோம். சுனில் கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சில நேரங்களில் வாசிக்கிற போது அது புனைவுகளாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, நம் மனம் ஒன்றை காட்சிப்படுத்தும். ஆனால் பல நேரங்களில் மனத்தின் காட்சி உண்மை காட்சியை விட பிரம்மாண்டமாக இருந்து விடுவது உண்டு. ஏனென்றால் நம் முகத்தில் இருப்பது 2 விழிகள், மனத்தில் இருப்பது 2000 விழிகள் என்பதை உணர வேண்டும். அதனால் குற்றாலத்தை பற்றி நாங்கள் காட்சிப்படுத்துகிற போது குரங்குகள் அங்குமிங்கும் ஓடுவதைப் போல, அருவிகள் விழுவதைப் போல, பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குவதைப் போல நாங்கள் கற்பனை செய்தோம். ஆனால் ஒன்றை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். குற்றாலத்திற்கு வந்தபோது என் கண்கள் படுத்திய காட்சியை விட இங்கே நான் கண்ட காட்சி அதை விஞ்சிவிட்டது என்பதுதான். அப்படி சில இடங்களில்தான் நாம் எதிர்கொள்கின்ற மனிதர்கள் கூட நாம் நினைத்திருந்ததை விட பிரம்மாண்டமாக, நினைத்திருந்ததை விட பெருந்தன்மையாக இருப்பது உண்டு. அப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை இந்த இடத்திலே பெற்றேன். சுவையான இட்லி கிடைக்கிறது என்று சொன்னால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அல்ல, 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கூட சாப்பிடுவதற்கு மக்கள் மன மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொள்கிறார்கள். இட்லி பூ மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த கடையை தேடி அலைகிறார்கள். ஆனால் புத்தகம் என்பது எப்போது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒத்தி போடுகிற ஒன்றாக இருக்கிறது. கண்களிலே பார்த்தால்தான் அந்த புத்தகத்தை வாங்குகிற மனப்பான்மை இருக்கிறது. விரித்து பார்த்தால்தான் சில புத்தகங்கள் அழகாக இருக்கின்றன என்று கைகளிலே எடுத்து நெஞ்சிலே ஒத்தி கொள்ள தோன்றுகிறது. எதனால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கைக்கருகிலேயே புத்தகம் கிடைக்கிற வாய்ப்பைத்தான் இந்த மாவட்டந்தோறும் நடக்கிற புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. நான் முதலில் ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றது
1984ஆம் ஆண்டு நான் இளம் வேளாண்மையை முடித்துவிட்டு சென்னையிலே காயிதே மில்லத் கல்லூரியிலே நடக்கிற அந்த புத்தக திருவிழாவிற்கு சென்றேன். அப்போது அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தபோது அசந்து போனேன். இவ்வளவு புத்தகங்களா? நாம் வாசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்று திகைத்து போனேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் தேடி தேடி பார்க்கிற போது காலையில் சென்ற நான் மதியம் உணவு கூட உண்ணாமல் இரவு அதை மூடுகிற போது திரும்பி வந்தேன். அந்த ஒரே ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த அனுபவம் இங்கு இருக்கிறவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகங்கள். இப்படி புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்துவதால் ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நடக்கிறது. இங்கே சில சொற்பொழிவாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிற போது அவர்கள் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் கிளறுகிற போது உங்களுக்கும் வாசிக்க வேண்டும், சொற்பொழிவாற்ற வேண்டும், தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்படும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சி. இங்கு படைப்பாளிகளுக்கு ஓர் ஊக்கம் அளிக்கப்படுகிறது. படைப்பாளிகளுக்கு ஊக்கம் ஏன் தேவை என்றால் அவர்கள் புத்தகத்தை எழுதுவதோடு நின்றுவிடக்கூடாது. எப்படிப்பட்ட வாசகர்கள் வருகிறார்கள், அவர்கள் புத்தகங்களை தாங்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிற போதும் படைப்பாளிகளை சந்தித்து இந்த புத்தகம் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிற போதும் அதைவிட ஒரு படைப்பாளிக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய நிகழ்வு வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த படைப்பாளிகள் இந்த புத்தக அரங்கிற்கு வந்து தன்னுடைய புத்தகங்களை மக்கள் எடுத்துச் செல்வதை பார்க்கிற போதுதான் அடுத்த புத்தகத்தை இன்னும் வீரியமாக எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுவார்கள். அடுத்ததாக பதிப்பாளர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் புத்தகங்களை வாங்குபவர்கள் இல்லாமல் 2 ஆண்டுகள் அடைத்து வைத்திருந்த படைப்பாளர்களுடைய ஏக்க பெருமூச்சையும் பதிப்பாளர்களுடைய அந்த வருத்தத்தையும் விரக்தியையும் நாங்கள் அறிவோம். இந்த புத்தக கண்காட்சிகள் மூலம் பதிப்பாளர்களும் தங்கள் புத்தகங்களை கடைவிரித்து மக்கள் கண்விரித்து பார்ப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறார். இது ஒரு உரையாடல் நடக்கிற நிகழ்ச்சி. இங்கேதான் பதிப்பாளர்களும் படைப்பாளர்களும் வாசகர்களும் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிற போது அவர்கள் தங்கள் எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இது ஒரு இலக்கிய திருவிழா, இது ஒரு வாசிப்பு திருவிழா, இது ஒரு கல்விக்கான திருவிழா என்பதால் தான் புத்தக திருவிழாக்கள் மாவட்டங்கள் தோறும் நடத்தப்படுவது பெருமளவில் வாசகர்களை வாசிக்க வைப்பதற்கான உந்துதலை ஏற்படுத்தும் என்பதோடு இந்த வாசிப்பின் பலனை இங்கு வந்திருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அறுவடை செய்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியிலே மிதப்பார்கள், வாழ்க்கையிலே நிச்சயமாக அடித்த பரிமாணத்தை அடைவார்கள் என்பதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புத்தகப்புழு என்பது என்னுடைய தலைப்பு. புத்தகப்புழு என்பதை ஆங்கிலத்திலிருந்து நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். புக் வார்ம் என்பது. புத்தகப்புழு என்கிற பதம் 15ஆம் நூற்றாண்டில் புழக்கத்திற்கு வந்தது. நீங்கள் புத்தகத்தை பிரித்து பார்க்காமல், அதிகம் பயன்படுத்தாமல், அதற்கென்று மருந்துகள் தெளிக்காமல் அறையிலே வைத்திருந்தால் சில நாட்கள் கழித்து வெள்ளி மீன் என்கின்ற ஒரு பூச்சி அதன் ஏடுகளை அரிக்க ஆரம்பித்துவிடும். அதைத்தான் புத்தகப்புழு என்று சொல்வார்கள். 15ஆம் நூற்றாண்டிலே இந்த பதத்தை யாரெல்லாம் புத்தகத்தை மட்டும் படிப்பதில் கவனத்தை செலுத்துகிறார்களோ, வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, புத்தகம்தான் முக்கியம் என்று நினைத்து புத்தகத்தை படிப்பதில் இந்த உலகத்தை மறந்து சாளரத்தை கூட பார்க்காமல் அங்கேயே நின்று விடுகிறார்களோ அவர்களை அழைப்பதற்காக பயன்பட்டது. பென் ஜான்சன் என்கிற ஆங்கில நாடக ஆசிரியர். அவர் பல்கலைக்கழகத்திலே படித்தவர் இல்லை என்றாலும் மகத்தான புத்தகங்களை எழுதியவர். வால்பனி த ஃபாக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தையும் அல்கமிஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியவர். நகைச்சுவையின் நகைச்சுவையை வெளிப்படுத்தியவர் அவர். அவர்தான் இந்த புத்தக புழுக்களை பற்றி சொல்லுகிறார். கேண்டில் வேஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறார். இவர்கள் மெழுகுவர்த்தியை வீணடிப்பவர்கள். இவர்கள் படிப்பதால் எந்த பயனும் இல்லை. இவர்கள் படித்து கொண்டே இருப்பார்களே ஒழிய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். சில பதங்கள் தொடக்கத்திலே ஒரு பொருளை தருவதும் நாளடைவில் வேறொரு பொருளை தருவதும் உண்டு. உதாரணமாக நாற்றம் என்கிற தமிழ் சொல் நறுமணத்திற்கு தொடக்கத்தில் பயன்பட்டது.
ஆனால் நாடளவில் அது துர்நாற்றத்திற்கு பெயராக ஆகி மூடுவர். அதை போலத்தான் ஆங்கிலத்திலும் பல சொற்கள் தொடக்கத்திலே ஒன்றை குறித்து நாளடைவில் வேறொன்றை குறித்தன. அதை போல நாளடைவில் இந்த புத்தகப்புழு என்கின்ற அந்த பதம் நன்றாக படிப்பவர்களையும் யார் புத்தகங்களை நேசிக்கிறார்களும் அவர்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் புத்தகங்களை நேசித்து இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படித்தால் நீங்கள் ஒரு புத்தகப்புழு. யாரெல்லாம் புத்தகங்களை விரும்புகிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் புத்தகங்கள் தான் என்று நினைக்கிறார்களோ, துணிமணிகளை விட நகைகளை விட புத்தகங்களை நேசித்து பெறுகிறார்களோ அவர்களைத்தான் புத்தக புழுக்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆங்கிலத்தில் பிபிலியோபிலிக் என்கிற ஒரு பதம் உண்டு. பைபிள் என்று சொன்னால் புத்தகம் என்று பொருள். பைபிளை விவிலியம் என்று மொழிபெயர்க்க கூடாது. ஏனென்றால் அது விவிலியம் என்பது அதற்கான மொழிபெயர்ப்பு அல்ல. பைபிள் என்று அழைப்பதுதான் சரி. பிபிலியோகிராஃபி, பிபிலியோபிலிக் என்பதெல்லாம் அப்படி பைபிள் என்பதிலிருந்து வந்த பதங்கள். யார் புத்தகங்களை நேசித்து படிக்கிறார்களோ அவர்களை பிபிலியோபிலிக் என்று கூறுவதும் உண்டு. எனக்கு ஒரு நகைச்சுவை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் எப்போது பார்த்தாலும் புத்தகங்களை மட்டும் படித்துக் கொண்டே இருப்பார். யாருடனும் பேச மாட்டார், மனைவியுடன் பேச மாட்டார், குழந்தைகளோடு பேச மாட்டார், படித்துக் கொண்டே இருப்பார். அவரிடம் பக்கத்து வீட்டர் கேட்டார், உங்கள் கணவர் ஒரு புத்தக புழுவா என்று. அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழு என்று. அதை போல எப்போதும் வாசித்துக் கொண்டிருப்பவர்களை எப்படி சொன்னாலும் இன்று அது ஒரு மகத்தான பொருளிலே கருதப்படுகிறது. அண்மையிலே தங்கப்பாதை என்கிற ஒரு புத்தகம் வில்லியம் டாம்பிரில் எழுதிய ஒரு நூல் அது வந்திருக்கிறது. அதிலே தொடக்கத்திலே அவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கூறுகிறார். யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிவிக்கிறார். அங்கே எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது, என்ன வசதிகள் இருந்தன, எப்படிப்பட்ட நூலகம் இருந்தது என்பதை எல்லாம் தெரிவிக்கிறார். அங்கே 10,000 இளம் துறவிகள் படித்தார்கள். அவர்கள் 300 அடுக்கு அறைகள் கொண்ட இடத்திலும் பெரிய டார்மெட்ரிஸ் இருந்த இடத்திலும் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பலவற்றை படித்தார்கள். தேரவாடா என்று சொல்லப்படுகிற ஹீரயானம், மகாயானம், தந்த்ரா புத்திசம் ஆகியவற்றை அவர்கள் கருத்தூன்றி படித்ததோடு நின்று விடாமல் சமஸ்கிருத இலக்கணம், வேதங்கள், மருத்துவம், கணிதம், அறிவியல், வானியல், மாயாஜாலம் போன்றவற்றையும் ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் படித்தார்கள் என்பதை அவர் தெரிவிக்கிறார். அங்கே இருந்த நூலகம் மிக பெரியது, அலெக்சாந்திரியாவினுடைய நூலகத்திற்கு இணையாக இருந்தது என்று தெரிவிக்கின்றார். அங்கே 3 பிரிவுகள் இருந்தன. ரத்னாதிதி, ரத்னா சாகரம், ரத்னா சஞ்சிகா என்கின்ற 3 பிரிவுகள் அங்கே இருந்தன. கடல் போல அங்கே புத்தகங்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் அவர்கள் பாதுகாப்பதற்காக பத்திரமாக வைத்திருந்தார்கள். விடிய விடிய படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று யுவான் சுவாங் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் தங்கினார். அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு போய் அவற்றை தன்னுடைய சீன மொழியிலே மொழிபெயர்த்தார். அவை கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் சென்றன. தன்னுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அனுபவமாக அவர் நினைத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்திலே தங்கிய அந்த ஆண்டுகளைத்தான். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவனால் எரியூட்டப்பட்டது. அவ்வாறு எரியூட்ட போது அங்கே இருந்த நூலகமும் எரிந்து போனது. அந்த நூலகத்தின் தீ அணைவதற்கே சில மாதங்கள் ஆகிற அளவிற்கு அத்தனை புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் படித்து உணர முடிகிறது. எப்போதுமே முதல் இலக்குக்கு உள்ளாவது நூலகங்கள் தான். அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அறிவாளிகள் வளர்ந்து விட்டால் அவர்கள் கேள்வி கேட்டு விடுவார்கள், அவர்கள் வெளிச்சம் பெற்று விடுவார்கள் என்பதற்காக ஒரு நாட்டை கைப்பற்றுகிறவர்கள் முதலில் கை வைப்பது அந்த நூலகத்தை தான். அப்படித்தான் அலெக்சாந்திரியா நூலகம் எரிந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகமும் 3 முறை எரிந்தது. ஏன் அவ்வாறு அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், படித்தவர்கள் ஒருவர் ஒரு சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள்.
அவர்களை அடக்குவது கடினம் என்பதுதான் அப்படிப்பட்டவருடைய எண்ணம். அதனால் அறிவை தடை செய்கிற எல்லா முயற்சிகளையும் பல நேரங்களில் ஆதிக்கத்தை கைப்பற்றுபவர்கள் கையாளுவது உண்டு என்பதை நாம் சரித்திரத்திலேயே பார்க்க முடிகிறது. அறிஞர் அண்ணா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு ஜமீன்தார் இப்படி அமர்ந்திருப்பார். அவர் வேலையாளை கூப்பிடுவார். அவன் வந்து என்ன வேண்டும் என்பான். என் காலை எடுத்து இந்த ஸ்டூலின் மீது வை என்று. காலை எடுத்து ஸ்டூலின் மீது வைப்பதற்கு கூட ஒருவர் தேவைப்படுகிற அளவு இருக்கிறது. பணம் இருந்தால் முட்டாள்தனத்தை கூட நாம் மூடி முறித்து விடலாம் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் நம்முடைய அறியாமையை நாம் மூடுவதற்கு பணத்தை பயன்படுத்தி விடலாம் என்கிற நிலைமை இருக்கிறது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை குறிப்பிட்டார், இந்த உலகத்திலேயே மனிதன் கண்டுபிடித்ததிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்பது புத்தகம்தான் என்று சொன்னான். விலங்குகளை விட மனிதன் இவ்வளவு முன்னேறியதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் மட்டும்தான் அறிவை ஆவணப்படுத்த முடியும், அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல முடியும். ஒரு சிங்கம் காட்டிலே வேட்டையாடுகிறது, முழு காட்டையும் அது அறிந்திருக்கலாம். ஆனால் குட்டிக்கு அது காட்டின் நுட்பங்களை ஆவணப்படுத்தி விட்டு செல்ல முடியாது. அடுத்த தலைமுறை சிங்கம் தானாகவே திரிந்து அலைந்து அந்த காட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் முன்னோர்கள் அவற்றை ஆவணப்படுத்தியதன் காரணமாக அவற்றின் மீது நாம் எழும்பி நிற்கிற ஒரு கம்பீரத்தை பெற்றிருக்கிறோம். தொடக்கத்திலே மனிதன் பண ஓலையில் எழுதினான், பாப்பிரஸில் எழுதினான், பார்ச்மெண்டில் எழுதினான், பிறகு காகிதத்தில் எழுதினான். காகிதத்தில் எழுதிய போதுதான் அறிவு பரவலானது. பார்ச்மெண்டிலே எழுதிய போது சிலர் மட்டுமே படித்து கொண்டிருந்தார்கள். ஆயுதம் என்பது மகத்தானது, ஆனால் ஆயுதத்தை விட மகத்தானது காகிதம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை வரலாற்றிலே சொல்லுகிறேன். எப்போது பாப்பிரஸ் அதிக அளவிலே உபயோகத்தில் இருந்ததோ அந்த நேரத்தில் மேற்கத்திய படைகளின் எண்ணிக்கை கூட 2 லட்சம் 3 லட்சம் என்று இருந்தது. பாப்பிரஸினுடைய வரத்து குறைவாக இருந்த போது அந்த படைபலம் சுருங்கி 30,000 40,000 என்று ஆனது என்று மைக்கேல் ஒயிட் என்பவர் போரின் பலன்கள் என்கிற புத்தகத்திலே தெரிவிக்கிறார். போர் வீரர்களை கூட திரட்டுவதற்கும் எழுச்சி ஏற்படுத்துவதற்கும் தேசப்பற்றை உண்டாக்குவதற்கும் நமக்கு தேவையாக இருந்தது காகிதம். அதனால்தான் ஆயுதத்தை விட வலிமையானது காகிதம் என்கின்ற சொற்றொடர் புழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காகிதத்தை மனிதன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மலர்ச்சி என்பதன் அடிப்படையில் தான். அதை கண்டுபிடித்த தாசர்லூங் என்பவர், அவர் சீனாவை சேர்ந்தவர், அவர் ஓர் அரவாணி. அவருடைய பெயரை 2000 ஆண்டுகளாக மானுட சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடித்தவர்கள் என்கிற பட்டியலிலே 6வது இடத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஹார்ட்டினுடைய அந்த புத்தகம் மகத்தான புத்தகம். அதுவும் அச்சடிக்கப்பட்ட போதுதான் எளிதாக மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. குட்டன்பெர்க் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்த போது ஒரு மிகப்பெரிய புரட்சி நிகழ்ந்தது, அறிவின் புரட்சி. அதுவரை சிலர் மட்டுமே பிரதி எடுத்து படித்து கொண்டிருந்தார்கள். எப்போது அந்த காகிதம் உருவானதோ, அந்த காகிதம் உருவான சமயத்தில் தான் அனைவரும் படிப்பதற்கான வசதி கிடைத்தது. பல இடங்களில் காகிதம் சென்றது, அச்சு சென்றது, புத்தகம் சென்றது. அறிவு என்பது அனைவருக்கும் சாத்தியமானதாக இருந்தது.